எங்களுடைய அமைச்சரவை நேற்று வவுனியா மாவட்டத்திலே கிவிலு ஓயா நீர்த்தேக்கம் என்ற ஒரு நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை நேற்று வழங்கியிருக்கிறது. மக்களை குடியமர்த்தாமல் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து சிங்கள மக்கள் அங்கு கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள். அது பேப்பர் திட்டமாகவே நடைமுறைக்கு வராத திட்டமாக இருந்தபோது இப்போது இந்த என்பிபி அரசாங்கம் 2500 மில்லியன் ரூபாய்களை இந்த பாதீட்டிலே வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி மொத்தமாக 27,000 மில்லியன் ரூபாய்களை செலவழித்து இந்த கிவிலோயா திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர எத்தனிக்கிறார்கள். நீரேந்து பகுதி வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே வருகின்றது. அதற்காக 2021ஆம் ஆண்டு ஏற்கனவே மகாவலி எல்வலயத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக 6000 ஹெக்டேர் நிலப்பரப்பை வனவள திணைக்களம் மகாவலிக்கு விடுவித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளுக்கு போக தடை விதிக்கின்ற மகாவலி இந்த வனவள திணைக்களம் ஒரு ஏக்கர் காட்டை கூட தங்களோட சொந்த நிலத்தை 2014 கூகுள் மேப்பினூடாக பிரகடனப்படுத்தப்பட்ட வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்ய விடாத இந்த வனவள திணைக்களம் 13,000 ஏக்கர் ஒருத்தரும் கை வைக்காத காட்டை இந்த கிவிலோயா திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறது. ஆகவே இங்கு பாகுபாடு பார்க்கப்படுகிறது. வைத்திய பி சப்திலிங்கம் மந்திரிතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த தித்வா புயல் தொடர்பாக இங்கு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா அந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது பல குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் இங்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய நேரத்தை செலவழித்து முட்டி மோதி மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எதுவும் ஆகப்போவதில்லை. ஆகவே நாங்கள் இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தித்வா புயல் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக குறை கூறாமல் இங்கு குறைபாடுகள் இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நான் இங்கு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வவுனியாவை சேர்ந்த தணிகாசலம் பத்மநிகேதன் என்பவர் ராஜாங்கனையிலே வெள்ளத்திலே சிக்குண்டு இறந்தார். அவர் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் என்ற வங்கியிலே கடமை புரிகின்ற ஒரு நபர். ஒரு நேர்முக தேர்வுக்காக கொழும்புக்கு செல்லும் வழியிலே அந்த பஸ் நீரிலே சிக்குண்டு அங்கு அவர் இறந்தார், கொல்லப்பட்டார். ராஜாங்கனை போலீசார் அவ்வாறு கொல்லப்பட்டதாகத்தான் அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கிலே பஸ் சாரதி ஒரு கொலையும் 64 கொலை முயற்சியும் என்று அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் கொலை என்று சொல்லுகிறார்கள்? இந்த கொலைக்கு 64 கொலை முயற்சிக்கு பஸ் சாரதி மட்டுமா பொறுப்பு கூற வேண்டும், அல்லது இந்த பெருந்தொகையான தண்ணீரை திறந்துவிட்ட அந்த நீர் முகாமைத்துவம் செய்பவர்கள் உரிய நேரத்திலே அறிவித்தல் கொடுக்காமல் திறந்துவிட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? அல்லது இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி இவ்வளவு பெரிய நீர் போகிறது என்று தெரிந்து கொண்டும் இந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தாத போலீசாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமா? அல்லது நாட்டிலே இப்படி ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நேர்முக தேர்வுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு நபரை, ஒரு குடும்பத் தலைவனை கொழும்புக்கு அழைத்த அந்த வங்கி முகாமைத்துவம் மீது நடவடிக்கை எடுப்பதா? அல்லது இவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என்பதை இந்த பாராளுமன்றமும் அரசாங்கமும் தீர்மானிக்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிழைகள் நடந்திருக்கின்றது, தவறுகள் நடந்திருக்கின்றது. எதிர்காலத்திலே அந்த தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான எனது மாவட்டம் தொடர்பான ஒரு பிரச்சனையை இங்கு கொண்டு வர முன்வைக்கிறேன். எங்களுடைய
அமைச்சரவை நேற்று வவுனியா மாவட்டத்திலே கிவிலு ஓயா நீர்த்தேக்கம் என்ற ஒரு நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை நேற்று வழங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1964 68 ஆண்டுகளிலே மகாவலி எல்வலயத்தை அமைப்பதற்காக UNDP FAO நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு திட்டத்தை தயாரித்து 1983 ஆண்டு அந்த மகாவலி எல்வலயத்திலே சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள். ஒரு பாரிய நீர்த்தேக்கத்தை அமைத்து இந்த மகாவலி தண்ணியின் ஊடாக பாரிய ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற ஏனைய மக்களை குடியமர்த்தாமல் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து சிங்கள மக்கள் அங்கு கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள். அந்த குடியமர்த்துவதற்கான காரணமாகத்தான் மகாவலி எல்வலயம் என்ற பெயர் அங்கு சூட்டப்பட்டது. அவர்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்துக்கு மகாவலி தண்ணியை கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த நேரத்திலே இந்த குடியேற்ற நோக்கத்துக்காக அரசாங்கம் சொன்னது 83 ஆண்டு என்சிபி கனலின் ஊடாக மகாவலி தண்ணியை வவுனியாவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி வவுனியாவின் ஒரு பகுதி, முல்லைத்தீவு ஒரு பகுதியை எடுத்து மகாவலி எல்வலயம் என்று சொல்லி 2 லட்சம் ஹெக்டேயர் நிலத்தை அபகரித்து அங்கு குடியேற்றம் செய்தார்கள். இப்போது அங்கு வாழுகின்ற மக்கள் இனம் பெருகி அவர்கள் பலர் அங்கு இருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்போது வாழ்ந்து வருகிறார்கள். 83 ஆண்டு குடியமர்த்தப்பட்டவர்கள். இப்போது அவர்களுக்கு நீர் பற்றாக்குறை இருக்கிறது. அந்த நீர் பற்றாக்குறையை மகாவலியில் இருந்து தீர்க்க முடியாது என்ற காரணத்தினாலே 2011 ஆண்டு இந்த கிவிலு ஓயா திட்டத்தை அந்த நேரம் இருந்த அரசாங்கம் அறிமுகம் செய்தது. அது பேப்பர் திட்டமாகவே, நடைமுறைக்கு வராத திட்டமாக இருந்தபோது இப்போது இந்த NDP அரசாங்கம் 2500 மில்லியன் ரூபாய்களை இந்த பாதீட்டிலே வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி மொத்தமாக 27,000 மில்லியன் ரூபாய்களை செலவழித்து இந்த கிவிலு ஓயா திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர எத்தனிக்கிறார்கள். இந்த கிவிலு ஓயா திட்டத்தின் ஊடாக ஏற்கனவே அங்கிருக்கின்ற 700 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் 2 போகம் செய்வதற்கான நீரையும் புதிதாக 1700 ஹெக்டேயர் நிலத்தை வயல் நிலமாக மாற்றி இன்னும் மீண்டும் குடியேற்றத்தை செய்வதற்கான ஒரு திட்டமாக இது கொண்டு வரப்பட்டிருப்பதாக இந்த திட்ட முன்மொழிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த කිවිලු ඔයා திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக මන්ත්‍රීතුමනි තව විනාඩි 2ක කාලයක් පමණයි ඔබතුමාට තියෙන්නේ. இந்த කිවිලு ඔයා திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் எங்களுடைய மாவட்டத்திலே பாதிய பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது எங்களுடைய இந்த கிவிலு ඔයා திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே வருகின்றது. அதற்காக 2021 ஆண்டு ஏற்கனவே மகாவலி எல்வலயத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக 6000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை வனவள திணைக்களம் மகாவலிக்கு விடுவித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளுக்கு போக தடை விதிக்கின்ற மகாவலி இந்த வனவள திணைக்களம் 1 ஏக்கர் காட்டை கூட தங்களோட சொந்த நிலத்தை 2014 கூகுள் மேப்பினூடாக பிரகடனப்படுத்தப்பட்ட வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்ய விடாத இந்த வனவள திணைக்களம் 13,000 ஏக்கர் ஒருத்தரும் கை வைக்காத காட்டை இந்த கிவிலு ඔයා திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறது. ஆகவே இங்கு பாகுபாடு பார்க்கப்படுகிறது. இந்த கிவிலு ඔයා திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கிலே பல பூர்வீக நிலங்களையும் குளங்களையும் வயல்களையும் ஆக்கிரமிக்க இருக்கின்றது. ஆனால் பயன்பெற போகின்றவர்கள் இந்த குடியேற்றவாசிகள். ஆகவே எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நீர் பிரச்சனை உள்ளவர்களாக கூடிய நீர் தேவைப்படுபவர்களாக இந்த மகாவலி எல்வலயத்தை மாத்திரம் சொல்லுகிறார்கள். அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்களுக்கு நீர் இல்லை, அதை கவனிப்பதற்கு ஆக்கள் இல்லை. ஆகவே நான் இந்த அரசாங்கத்திடம் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் முன்வைத்த அறிக்கையில் செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் வாக்குறுதியை மீறுகிறீர்களா?
கடந்த அரசாங்கங்களின் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்த மக்களின் வாழ்வுரிமையை பறிக்க எடுத்த நடவடிக்கைகளை நீங்களும் தொடர விரும்புகிறீர்களா? நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தில் சிறுபான்மை மக்களின் பங்களிப்பு வேண்டாம் என எண்ணுகிறீர்களா? பாரிய நீர்ப்பாசன திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்படுவதையும் சிங்கள மக்கள் மட்டும் அங்கு குடியேற்றப்படுவதையும் நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா? இந்த நாட்டிலே இனவாதம், மதவாதம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று எங்களுடைய நம்பிக்கை කාලය අවසානයි ගරු நீங்கள் මන්ත්‍රීතුමනි. முன்னெடுக்கப் போகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டு இந்த கிவிலோயா திட்டம் சம்பந்தமான இந்த ஆவணத்தை நான் சபைக்கு பாரப்படுத்துகிறேன். நன்றி. ගරු கிவிலோயா திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்தார்.